இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாள் நட்சத்திரம் எப்பவுமே நமக்கு நாள் நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தை அகலக்கல்விங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க நான் இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராசி பலன் சொல்லும்போது சார் சூப்பராக இருக்குது சொல்லலாம் தான் ஆசை. ஆனால் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும் இல்லையா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் சில விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போட்டி போடக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளை ரொம்ப கான்ஃபிடென்ட் ரொம்ப பெருசாக நம்பி நம்ம கூட இருக்கிறவா நம்மளை கண்டிப்பாக நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு போச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்கிறது ஃபேமிலியில் இல்லை, அப்பாற்பட்டு யார்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நடக்காது இருக்கும்போது அதோடைய வேதனைகள் நிறையா இருந்துகிட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் நடப்பதை கவனிச்சுட்டு இருக்கிறது நல்லது. இன்றைக்கி சுவாமியினுடைய ராமநாமத்தை சொல்கிறது, அம்பாளுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்காது. அதே சமயத்தில் பணவரவுகள், திடீர் பணவரவுகள் வரும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரியே எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் என்ன மாதிரி எல்லோரும் இருந்தே ஆகணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களுடைய குணாதிசயம் வேறு, அவங்களுடைய குணாதிசயம், உங்களோட ஸ்பீடு வேறு, அவங்களுடைய ஸ்பீடு வேறு, உங்களுடைய எண்ணம் வேறு, உங்களுடைய எஜுகேஷன் வேறு, அவங்களுடைய எஜுகேஷன் வேறு, உங்களுடைய செயல் வேறு, அவங்களுடைய செயல் வேறு. இப்படி எல்லா விஷயத்திலும் வேறுபடக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதற்கு தகுந்தாப்பில் தான் இன்றைய தினமும் அமையும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு நம்மளுடைய பெரும் பயத்தையும் நம்மளுடைய பெரும் சங்கடத்தையும் போகக்கூடிய அற்புதமான நாள்.